வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. கப்பல் ஃப்ரெண்ட்லி சந்தோஷ் சோபன், மானச வாரணாசி, யோகி பாபு மற்றும் பலர் நடிச்சு ஆதித்ய ரவீந்திரன் இசையில் அஸ்வின் சந்திரசேகர் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஆன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சியிலேருந்து கிளம்பி இன்டீரியர் டிசைனராக ஆகணும், தன்னோட சொந்த ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணணும்னு கிளம்பி வர ஹீரோ தனக்கு அந்த வேலை கிடைக்காத பட்சத்தில் தொடர்ந்து வேலைக்கு முயற்சி பண்ணிருக்காரு. அவர் தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்காரு. அங்கே வீட்டிலேருந்து பார்ட் டைமாக பைக் டாக்ஸியெல்லாம் ஓட்டிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் அப்போ ஒரு பைக் டாக்ஸி மூலியமா ஒரு அவங்களோட ஹீரோயினை மீட் பண்ணுறாரு. அந்த ஹீரோயின் அவங்களுமே வந்துட்டு வேலை கிடைச்சும் அந்த வேலைக்கான ஆர்டர் கிடைக்கிறதுனால வெயிட் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருக்கு சைடுமே ஃபேமிலி சைட்லேருந்து ப்ரெஷர் இருக்கு. ரெண்டு பேருமே மீட் பண்ணி அடிக்கடி இந்த பைக் டாக்ஸிலே வரும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு பேரும் ஒன்றா தங்குறாங்க. அந்த தங்கினதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை எவ்வளோ தூரத்துக்கு மாறுது, ஹீரோ ஹீரோயின் எப்படி அவங்க காதல் விழுகிறாங்க, அந்த காதல் அவங்கள எங்கே கொண்டு போகுது, எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போகுது, அவங்க வாழ்க்கையில் என்ன சேஞ்சஸ் வந்தது, இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா ரொம்ப கவித்துவமா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப காதலோட சொல்லியிருக்காங்கன்னே சொன்னோம். ஸோ ஒரு எமோஷனலான கிளைமேக்ஸ் தான், பட் ஸ்டில் வர்த் இட். ஸோ எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்தது அப்படின்றதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். முதல்ல இந்த கேரக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். முதல்ல ஹீரோ சந்தோஷ் ஆரம்பிக்கிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் மலையாளம் தெலுங்கு அந்த ஃபேவரே தான். ஏன்னா இது ஒரு தெலுங்கு படம் தமிழில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட ஃபேஸ் பார்க்குறப்போ கொஞ்சம் அது ஹீரோவாக நம்மளுக்கு செட் ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 minutes ஆகுது. பட் நிஜமாவே அவரோட அந்த 15 நிமிஷம் கடத்திட்டிங்கன்னா ரொம்பவே அருமையான பெர்ஃபார்மன்ஸ் சொல்லணும். அதுவும் செகண்ட் ஹாஃப்லலாம் வந்துட்டு அந்த கேரக்டர் பயங்கரமாக ஹோல்ட் பண்ணியிருப்பாரு. ரொம்ப நல்லா இருந்தது. லாஸ்ட் 25 minutesலாம் அப்பா அவர் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஆக்டிங். அதாவது அப்பா அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு இல்லை, பட் அவர் ஏதோ ஒரு இடத்துல நம்மளை வந்து அவர் ஞாபகப்படுத்துறாரு. நம்மளோட கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நேச்சுரலாக இருந்தது, ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கு அடுத்து ஹீரோயின் மானசா, அவங்களோட என்ட்ரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் அப்படி உள்ள நுழையும். அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் படம் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸ்க்ரீன்லையுமே வந்து அவ்வளோ விஷுவலி பார்க்குறப்போ அவ்வளோ ப்ரெசன்டபுளாக இருப்பாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையப்பா அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவங்களோட நடிப்பு பிரமாதப்படுத்தியிருந்தாங்க. ரொம்பவே சாமிங்கான கேரக்டர். அது டு த எண்ட் வரைக்கும் அதை ஹோல்ட் பண்ணுவது. செகண்ட் ஹாஃபாக அவங்களோட நடிப்பு பிரமாதப்படுத்தியிருந்தாங்க. ரெண்டு கேரக்டர்ஸுமே வந்துட்டு இந்த ஒட்டுமொத்த படத்தையும் ஹோல்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ எல்லாமே அவங்களோட அந்த பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ரெண்டு பேருக்குமே ஹோல்சமாக இருந்தது. ஸோ அதுக்கடுத்து யோகி பாபு, அவரோட என்ட்ரியே வந்துட்டு ரொம்ப லேட்டாக தான் வரும். பட் வந்ததுக்கப்புறம் அங்கங்கே வர இடங்களையுமே ரொம்ப பிரமாதப்படுத்தியிருந்தாரு. சின்ன சின்ன இடங்கள் அவர் வந்து சிரிக்க வைக்கிறதா இருக்கட்டும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஒரு சில இடங்களில் சீன்ஸ் வந்து ஒரு எமோஷனலாக ஹீரோ கூட பேசுறதா இருக்கட்டும், ரொம்பவே பிரமாதமாக இருந்தது. அதுக்கடுத்து மற்ற கேரக்டர்ஸ் ஹீரோட அண்ணனா வருது, அப்பா வருது, அவங்க அம்மா வரும். அதே மாதிரி ஹீரோயினோட அப்பா அம்மா வராது, ஹீரோயினோட ஃப்ரெண்டாக வரவங்க எல்லாரோட நடிப்புமே வந்து அவ்வளோ ஜஸ்டிஃபைடாக இருந்தது. எந்த இடத்துலையுமே நம்மளுக்கு வந்துட்டு அந்த கேரக்டர்ஸ் வந்து தனியாக தெரியல. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒன்றுக்குள்ள ஒன்று மிங்கிளான மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு ரைட்டிங் கேரக்டர்ஸ்லேயே பிரமாதமாக இருந்தது. ரெண்டாவது இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு லைட்டாக நம்ம காதலும் கடந்து போகும் ஃப்ளேவர் தான் ஆரம்பிக்கும். அப்படிதான் இந்த படமும் அந்த லொக்கேஷனாக இருக்கட்டும், ரைட்டிங்காக இருக்கட்டும், கொஞ்சம் அந்த மாதிரி தான் போகும். ஆனால் போக 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 இந்த படம் வேற ஒரு பிளாட்ஃபார்முக்கு வேற ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போகும். ஸோ ஒரு இடத்துல கூட நம்மளுக்கு போர் அடிக்கல. ஒரு ரைட்டிங் வந்து இந்த மாதிரி படங்களில் ஸ்க்ரீன் பிளே உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு போர் அடிக்காமல் நம்ம என்கேஜ் பண்ணுதோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த படம் பார்க்கவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்னொரு வாட்டி பார்க்க மாட்டோமான்ற ஒரு விருப்பத்தையுமே ஏற்படுத்தும். இதெல்லாம் வந்துட்டு வாட்சபிளா திருப்பி திருப்பி பார்க்கக்கூடிய படமா இருந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம். திருப்பி இன்னொரு வாட்டி பார்த்தா கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல், ஒரு காம் ஃபீல் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னா ரைட்டிங் தி பெஸ்ட்டாக இருக்கணும். அது இந்த படத்தில் ரொம்பவே நல்லா இருந்தது. மூணாவது இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி. நிறைய சீன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைவ்லியாக இருக்கும். அதாவது அந்த நிஜம் இடங்களில் நிஜ கூட்டத்துக்கு நடுவில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்ற ஃபீல் தான் கொடுக்கும். ஏன்னா நிறைய காட்சிகள் உங்களுக்கு வந்து இந்த லாங் டிஸ்டன்ஸில் எடுக்கிற சீன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினிமாக்காக பண்ண மாதிரியே இருக்காது. அது ரொம்ப லைவ்லியாக இருக்கிறதுனால நம்மளால ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும்ன்றவங்களுக்கு தான் இருந்தது. இது ஒரு தெலுங்கு மூவி தமிழ்ல பண்ணியிருந்தா கூட சென்னையில தான் படம் எடுக்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு விஷயமா இருந்தது. அது அந்த மாதிரி லொகேஷன்ல ரொம்ப லைவா இருக்கும்போது அந்த விஷுவலி பார்க்குறப்ப இந்த படம் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருந்தது. அதாவது ரொம்ப ஸ்ட்ரக்சரலா ரொம்ப அந்த ஹைபத்தட்டிக்கெல்லாம் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸாக பெருசு பெருசாக காட்டி அப்ராட்லாம் போகாமல் சென்னையை வந்துட்டு அவங்க ரொம்ப அழகாக காட்டின விதம் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஒரிஜினல் சென்னையை காட்டினது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ சினிமாட்டோகிராஃபி அற்புதமாக இருந்தது. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப அழகாக கை கொடுத்தது மியூசிக்னு சொன்னோம். ஸோ விஷுவலி ஒரு படம் பார்க்குறப்போ அது எவ்வளோ அழகாக இருந்தாலும் இந்த நடிப்பு எந்த அளவுக்கு அவங்க பிரமாதப்படுத்தினாலும் இசை வந்துட்டு அதுக்கு இன்னொரு கோர்வை கொடுக்கும். அந்த வகையில் இந்த படங்களில் வந்த பாடல்களாக இருக்கட்டும், பின்னணி இசையாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப காதுக்கு இதமாக இருந்ததுன்னு சொல்லணும். ரொம்ப போட்டு அடியெல்லாம் அப்படி அடிக்காமல் ரொம்ப நல்லா ஜாலியான ஒரு பாட்டு ஃபர்ஸ்ட் பாட்டு. அதுக்கப்புறம் அந்த காதலோட அந்த மென்மையோட நம்மளுக்கு அந்த காதலோடய நம்மளை கொண்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுத்தது ரொம்பவே நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப எமோஷனலாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லணும். ஸோ மியூசிக்குமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சோல்னு சொல்லணும், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த படத்தோட இந்த ரைட்டிங்காக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், விஷுவலி ப்ரெசென்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், அதுக்கு இசை கொடுத்த பெரிய உயிராக இருக்கட்டும், ஓவராலாக ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. இதில் எனக்கு இதில் இன்னும் பெட்டராக பண்ணிருக்கலான்ற ஒரே விஷயம் என்னன்னா, முதல் பாதி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களை ஹோல்ட் பண்ணி இது வந்து ஒரு லவ் ட்ராக் அப்படின்ற மாதிரி ஒரு லவ் மூவி தான் ப்ளஸ் ஃபீல் குட் மூவி அப்படின்னு வரும்போது இன்டர்வல் சின்ன ட்விஸ்ட் எடுப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல அது என்ன ட்விஸ்ட் ரிவீல் ஆகும்போது கொஞ்சம் உங்களுக்கு ரிப்பீட்டடாக ஒரு சில இடங்கள்ல அந்த ஒரு 10-15 நிமிஷம் திரும்ப அதே இடங்கள்ல அதே காட்சிகள் வரும்போது கொஞ்சம்
உங்களுக்கு ஒரு அந்த ஃப்ளேவர் டவுன் ஆன மாதிரி இருக்கும். அதை தவிர எனக்கு இந்த படத்துல வேற எதுவுமே எனக்கு குறையா தெரியல. உண்மையா சொல்ல போனா இந்த காதலர் தினத்துக்கு கண்டிப்பா காதலர்களா இருக்கிறவங்களும் சரி, கல்யாணமானவங்களா இருந்தாலும் சரி, இல்ல காதலிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அத்தனை பேருமே இந்த படத்துக்கு போகணுன்றது தான் என்னோட தாட். அப்படிப்பட்ட ஒரு வேலண்டைன்ஸ் டேக்கான பெஸ்ட் படம் இந்த படம் தான் நான் நம்புறேன். மோர் ஓவர் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு உண்மையான காதல் எதுன்றதுலேயே ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. காதலையும் வந்துட்டு காதல் மாதிரி இல்லாம பூமரங்கள் மாதிரி பேசாதீங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ரிலேஷன்ஷிப், சிச்சுவேஷன்ஷிப், பெஞ்ச், அது இதுன்னு ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்கு. பட் ஒரு லவ்னா அதுல நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்க வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து மஜாவா இருக்கணும்னு நினைக்கலாம், ஒன்னொன்னா இருக்கலாம், லிவிங்ல இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் அதுல லவ்னா என்ன, லஸ்ட்னா என்னன்றதுக்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி ஒருத்தர் உண்மையா நீங்க நேசிச்சீங்கன்னா அவங்களுக்காக நீங்க எவ்வளவு தூரத்துக்கு போவீங்கன்றதுமே இந்த படம் ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. உண்மையான காதல் என்ன அப்படின்றது வந்துட்டு ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. அதுவுமே வந்துட்டு அந்த காலம் மாதிரி தொட்டும் தொடாம பட்டும் படாம அப்படியும் கிடையாது. அவங்க எவ்வளவு தூரத்துக்கு ஒன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு தூரத்துக்கு ஒன்னா ஜாலியா இருக்க முடியுமோ அது எல்லாமே இருப்பாங்க. பட் அதை தாண்டி அந்த காதலுக்காக அவர் எவ்வளவு தூரத்துக்கு வந்து ரிஸ்க் எடுக்கிறாங்க, எவ்வளவு தூரம் டிராவல் பண்றாங்க அப்படின்றது தான். அதை வந்து ரைட்டிங்ல வந்து நம்மளுக்கு அவ்வளவு நம்ப முடியா வச்சதா இருக்கட்டும், படம் பார்க்கறதையும் தாண்டி நம்ம அந்த கேரக்டர் அந்த படத்துக்குள்ள போன ஒரு ஃபீல் கொடுத்ததா இருக்கட்டும். தி பெஸ்ட் வேலண்டைன் டே கிஃப்ட் மூவின்னு சொன்னா நான் இதை தான் சொல்ல போறேன். எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். மிஸ் பண்ணாம பார்க்கணும் தான் என்னோட விருப்பம். ஸோ கபில் ஃப்ரெண்ட்லி எனக்கு எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரெசிவா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப குட் ஃபீல் கொடுத்ததுன்னா 100க்கு வந்து நான் 85 கொடுப்பேன். நிச்சயமா யாருமே தவற விடக்கூடாத ஒரு படம்னு நான் சொல்லுவேன். ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நான் நம்புறேன். முடிஞ்சா கண்டிப்பா போய் தியேட்டர்ல போய் பாருங்க. ஸோ அந்த மக்களை மீண்டும் அடுத்த வாரம் நல்ல திரைப்படம் நல்ல விமர்சனம் வர உங்களுக்கு சந்திக்கிறாள். தென் பை ஃப்ரம் உங்க விஜய் கிராதகன். இது நம்ம ஷோ இருந்து போச்சு.